சிந்து மட்டும் கரெக்ட் டைம்ல வந்து அந்த குழந்தையோட வயித்துல இருந்து அந்த காயின் எடுக்கலன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். எப்படியோ எனக்கு கெட்டது நடக்கும்போதெல்லாம் சிந்து வந்து தடுத்து நிறுத்தி எனக்கு நல்லது நடக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப சிந்து வர்றாங்க. வந்து டாக்டரே என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சிந்து நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நெறைய வேலையெல்லாம் பார்க்குற. அதுக்கெல்லாம் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட பணம் குடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்டக்க. அதான் சம்பளமா பணம் குடுக்கலான்னு சொல்லிட்டு, "இந்தா இந்த பணத்த வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்து கிட்ட குடுக்குறாங்க. "என்ன டாக்டரே இப்படி நீ பிரிச்சு பேசிட்ட? நான் என்ன இந்த சம்பளத்துக்காகவா இங்க வரேன்னு நெனச்சுட்டு இருக்கேன்? உன்னையும் என்னையும் பிரிச்சு பார்த்துட்டியே டாக்டரே" அப்படின்னு சிந்து சொல்றாங்க. "இல்ல சிந்து, உனக்குன்னு 1008 தேவைகள் இருக்கும். வீட்ல தான் உன்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது, செலவுக்கு எதுக்காவது உனக்கு பணம் தேவைப்படும்ல? அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ சிந்து? இத வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவா சொல்றாங்க. "இல்ல டாக்டரே, இத வாங்கிக்கிட்டா எனக்கு என்னமோ தப்பா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வேண்டாங்கிறாங்க. "இங்க பாரு, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான. எனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. ஆனா என்னால அத வெளிப்படையா இப்போதைக்கு செய்ய முடியல. இந்த பணத்த நீ சம்பளம் மாதிரினாச்சும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்ல? அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு இல்லன்னா, உன் மனசுல நான் இல்லன்னு தான் அர்த்தம் சிந்து. நீ வாங்குனா தான் நீ என்ன விரும்புறன்னு நான் ஏத்துக்குவேன். இல்லன்னா ஏத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சிவா சொன்னதும், "என்ன டாக்டரே சொல்ற? நான் உன்ன விரும்ப போய் தான் இவ்வளவும் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி சொல்லிட்டியே! குடு டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பணத்த சிந்து வாங்கிக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் மகா கேட்டர்றாங்க. வீட்ல இவள ஒதுக்கி வச்சா, இங்க ரொம்ப சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்பவே அன்னபூர்ணி அக்காட்ட போய் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா வந்து வேகமா வீட்டுக்கு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.